வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, கூகுள் க்ளவுடில் வந்து ஆல்ரெடி லினக்ஸ், உபுண்டு, CentOS இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டில் வந்து எப்படி வந்து ப்ரெசிடென்ட் டிஸ்க், அதாவது ஹார்ட் டிஸ்க் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது வித்தவுட் ரீபூட்டிங், வித்தவுட் ரீஸ்டார்டிங், எதுவும் பண்ணாமல் நம்ம எப்படி சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ITTamilan டெமோ, ஒரு VM இன்ஸ்டன்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது டிஃபால்ட்டாக இதோட சைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். டிஸ்கை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்க்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து 10 GB தான் இருக்குது. ஓகேங்களா. இதை வந்து எனக்கு வந்து இன்னொரு 2 GB இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து எடிட்டில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்க் சைஸு 10 GB. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 3 GB இன்க்ரீஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து மொத்தம் வந்து 13 GB வேணும்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து முன்னாடி வந்து 10 இருந்து இப்போ வந்து 3 GB எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா சேவ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. இப்போ எதுவும் சேவ் ஆகிடுச்சு. மறுபடியும் வந்து VMல் போயிட்டு டைரெக்டாக SSH பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரௌசர் கொடுத்துக்கலாம். இல்லை வந்து நீங்கள் SSH எனேபிள் பண்ணிங்கன்னா SSH லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து லாகின் ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இது வந்து லாகின் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து DF-H போட்டு பாருங்கள். இப்போ என்ன இருக்குது, ஆல்ரெடி வந்து 9 GB, அதாவது 10 GB தான் இருக்குது. ஓகேங்களா. நம்ம இப்போ இன்க்ரீஸ் பண்ண சைஸ் வந்து இதில் ஆட் ஆகலை. ஸோ அதை என்ன பண்ணணும், இப்போ சூடோவில் லாகின் பண்ணிட்டு LSPLK இந்த கமாண்டை கொடுத்து என்ட்ரு கொடுங்க. இதோட சைஸை என்னன்னு பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா STA1 இந்த பார்ட்டிஷன் தான் வந்து ரூட் பார்ட்டிஷன். ஸோ இப்போ இதில் தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இதில் தான் வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ அதுக்கு என்ன கமாண்ட் இருக்குன்னா, இப்போ க்ரோ பார்ட்டிஷன் சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது டிஃபால்ட்டாக. அந்த கமாண்டை கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த டெவ் STA இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூட் பார்ட்டிஷன் இதை வந்து அப்படியே கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்து 1, ஏன்னா ஸ்பேஸ் கொடுக்காமல் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது கமாண்ட். இப்போ வந்து பார்ட்டிஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும், ஸ்பேஸ் கொடுக்காமல் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது. அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து DF-H இப்போ கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஓகேங்களா. பட் ஆனால் என்ன வருது, அதே தான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த பார்ட்டிஷன் வந்து ஸ்பேஸ் கொடுக்காமல் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ ரீசைஸ் கொடுக்காமல் கொடுத்தா என்ன நடந்திருக்கு, ரீசைஸ் த பார்ட்டிஷன் 1ன்னு வருது. இப்போ மறுபடியும் DF-H போட்டு பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ அப்போ இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் கொடுக்காமல் STA கொடுப்போம். ஓகே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சொல்லுது பாருங்கள் தெளிவாக. ஸோ இதுதான் கமாண்டு. ஓகேங்களா. க்ரோ பார்ட்டிஷன் dev STA ஸ்பேஸ் 1. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நோ சேஞ்சுன்னு தான் வந்திருக்கு. பட் ஆனால் முன்னாடி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்களா. ஓகே, நமக்கு வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததை செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9.6 தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த பார்ட்டிஷன் இதை கொடுத்ததுக்கப்புறம் அதை கொடுத்துட்டு மறுபடியும் இந்த கமாண்ட் ரன் பண்ணோம். ஸோ இது ரன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்ட்டிஷன் வந்து க்ரோ ஆகிடுச்சு. 3 GB இன்க்ரீஸ் பண்ணோம், 11 GB ஆகிடுச்சு. ஸோ 11 GB மீன்ஸ் வந்து மீதி வந்து இது யூஸ்டுவில் இருக்குது. டோட்டலாக சேர்ந்து 13 GB வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.